ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை தள்ளுபடி. இப்போதே முந்துங்கள். சாதி தலைவர் இல்லைங்க ஐயாவும் எங்க அண்ணன் அன்புமணியும் சாதிகளுக்கான தலைவர்கள். எம்எல்ஏ ஆசிலிருந்து வெளியே வந்தேன், அப்படியே காங்கிரீட் யுத்தத்தை சோடு பாலம் மூலமா இருக்குது. அது எதுக்கு பயன்படும்? மந்திரி வீட்டுக்கெல்லாம் போறோம்னு வச்சுங்களேன், போனால் அருமையாக சாப்பாடு போடுவாங்க, அட்டகாசமாக காஃபி கொடுப்பாங்க. இதை தவிர தொகுதி சார்ந்தோ தனிப்பட்ட பரிந்துரைக்கோ எதுக்கும் வேலை கிடையாதுங்க. எல்லாமே துரைமுருகன் பாவங்க. அவரை போய் முக்கியத்துறை கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. ஏங்க ரஜினிகாந்த் விட்டு கேவலப்படுத்துறாங்க பொது வெளியில. இவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இவர் வந்து அடங்காப்பிடாரி, இந்த பழைய மாணவர் போக மாட்டேன். நான் கேட்கறேங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க, நீங்க பாத்தீங்களா சார்? சாதி ஆணவ படுகொலையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாமக ஏற்றுக்கொள்கிறதா? சாதி ஆணவ படுகொலை எங்க நடக்குது சொல்லுங்க? மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்காக ஆட்சியாளர்களோடு ரொம்ப ஒட்டி உறவாடுறீங்க. ஏங்க நிதி பெறுறதுக்கு மட்டும் ஏன் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க? முதலீடா வந்திருக்குதுங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிட மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா என்ன சார்? ஏன் வெள்ளை அறிக்கைன்னு என்னங்க நான் கேட்குறேன்? வெள்ளை அறிக்கைன்னு ஒயிட் பேப்பர் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது பாட்டாளி மக்களையும் விடுதலை சிறுத்தையும் சேரக்கூடாது, வன்னியனும் தலித்தும் ஒன்றும் சேரக்கூடாது. இதை வந்து சமுதாய ரீதியா பிரிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அன்றைக்கு அவர்கள் போட்டு பிரித்தது. இந்த வரையில அந்த பிரித்தாலும் சொல்லிச்சு அப்படியே போயிட்டு. பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை பாமக முன்வைப்பதால பட்டியலின மக்கள் பாமகவை புறக்கணிச்சிருக்காங்க. நீங்க அரூர்ல பெரும்பான்மையான மக்கள் பட்டியல் மக்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அது அரூர்ல நாங்க 0 ஓட்டம் வாங்கியிருக்கிறோம். அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். நான் உங்கள் சகோ இளங்கோவன். வழக்கம் போல சமகால அரசியல் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. அந்த பரபரப்புல இவரும் அடிக்கடி பரபரப்புகளை கூட்டிய வண்ணம் இருப்பாரு. மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பது, அதே நேரத்துல பல விஷயங்களை ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரான பல விஷயங்களை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அரசியல்ல பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிற சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் பாமகவுடைய சட்டமன்ற கொறடாவுமான திரு அருள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நேயர்கள் சார்பாக நிறைய கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கு மாங்கனி மாவட்டம், குறிப்பா உங்க மேற்கு தொகுதி எப்படி? சேலம் மாவட்டம் நல்லா இருக்கு. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம வந்து மக்களுக்கான திட்டங்களை நிறைய திட்டங்களை கேட்கறது எதையுமே எதை கேட்டாலும் நிதிநிலையை காரணம் காட்டி அதை புறக்கணிக்கிறாங்க. அந்த ஒரு வேதனை இருக்குது. மக்கள் வந்து மக்கள்கிட்ட பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்ம அவங்களோட அடிப்படை தேவை அனைத்தையுமே பூர்த்தி செய்யணும்னு அதுல ஒரு 20% கூட பூர்த்தி செய்ய முடியலையேங்கிற மன ஏக்கம் தான் இருக்குது. இல்லையே, முன்ன நீங்க கூட்டணியில இருந்த அதிமுக அவங்க தான் கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் திமுகவால உடனடியாக எதையும் சரி பண்ண முடியல அப்படின்னு ஆட்சிக்கு வந்த உடனே சொல்லியிருந்தாங்க இல்லையா? திமுக கஜானாவை காலி பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. 3,10,000 கோடியே கடன்ல விட்டுட்டு போயிடுச்சு அதிமுகன்னு சொன்னாங்க. நாங்க வந்து அதை சரி செய்யறோம்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கைலாம் கொடுத்தாரு அன்றைய நிதியமைச்சர் பல்லல் தியாகராஜன். அதோட இன்னைக்கு என்ன இருக்குங்க, 3 கோடி ரூபாய் அவங்க 10 வருஷத்துல விட்டு போனதை 3 வருஷத்துலயே இவங்க அதை டபுளா பண்ணிட்டாங்க. 8 கோடி கொண்டு வந்துட்டாங்களே, அதை விட 8 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டாங்களே. அது மாதிரி இன்னும் 5 லட்சம் கோடியை அதிகமா கடன் வாங்கிட்டாங்க. அதனால இவங்க ஒன்றும் பெரிய அளவுல நிர்வாகம், நிதி மேலாண்மை அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்றதெல்லாம் தவறு. இவங்ககிட்டயும் இந்த நிதி நிர்வாகத்துல இவங்ககிட்டயும் சரியான ஒரு மேலாண்மை இல்லை. இல்ல, இப்ப முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளிநாடு, குறிப்பா அமெரிக்கா பறந்திருக்காரு. அங்க போயிட்டு அந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முதல் நாளே கிட்டத்தட்ட 900 கோடிக்கான முதலீடுகள் ஈர்த்திருக்கோம் அப்படின்னா செய்திகள் வருது. அப்படி இருக்கு, நீங்க இப்படி சொல்றது? கடந்த வாரத்துல நீங்க வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இதை பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னாகிரேஷன் பண்ணாங்க. அன்னைக்கு எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இதற்கு முன்னாடி நீங்க வெளிநாடு போய் ஈர்த்து வந்த முதலீடுகள் குறித்து எவ்வளவு தூரம் யாராட்டெல்லாம் பேசுனீங்க, அது எவ்வளவு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளவு பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுன்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கே பதில் இல்லை. அப்புறமேல இப்போ இவங்க மீண்டும் ஒரு முறை வெளிநாடு போய் பண்றேன்னு சொல்றது, நான் எங்களை பொறுத்த வரைக்குங்க தொழில் வளம் பெருகணும். இந்த மாதிரி வெளிநாடுகளிலிருந்து பணத்தை ஈர்த்து வந்து இங்கே தொழில் வளத்தை பெருக்கணுங்கிறதுல எங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எங்களுடைய நிறுவனத்துறை மருத்துவர் ஐயா அவர்களுக்கோ எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் தலைவர் அவர்களுக்கோ எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட இது வந்து போறது, இது வெளிநாடு இருந்து ஈர்த்து வரேன்னு சொல்றது, அது நான் என்ன கேட்கறேன்னா, ஈர்த்து வரேன்னு சொல்றீங்கல்ல, ஈர்த்து வந்ததுல அது குறித்து எவ்வளவு தூரம் அது
மட்டும் வந்திருக்குது, பணமா வந்திருக்குது, முதலீடா வந்திருக்குதுங்கிறத ஒரு வெள்ளை அறிக்கையா வெளியிட மாட்டேங்கிறீங்க. எல்லாத்துக்கும் வெள்ளை அறிக்கை கொடுக்கணுமா என்ன சார்? ஏன் வெள்ளை அறிக்கைன்னு என்னங்க நான் கேட்குறேன்? வெள்ளை அறிக்கைன்னு ஒயிட் பேப்பர் என்ன? வெள்ளை அறிக்கை என்பது நடந்து முடிந்ததை பத்தி ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட். அது கொடுக்கறது என்ன தப்பு? நீ தான் நடந்துட்டு நான் அதை செஞ்சுட்டேன்றீங்க. செஞ்சது குறித்து கொடுக்கறதுக்கு என்ன கிடக்குது? மக்கள் எல்லாமே பொது வழியில் தெரிஞ்சுக்கிட்டுமே. இல்ல, திராவிட மாடல் அரசு மக்களுக்காக நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க தெரிவிக்கிறாங்க. குறிப்பா பெண்களுக்கான உரிமை தொகை, இல்ல தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், இன்னொரு பக்கம் கல்வி உதவித்தொகை, காலை சிற்றுண்டி, இப்படி பல விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஏங்க நான் கேட்கறது மீண்டும் மீண்டும் நான் சொல்றது, எங்க பாட்டாளி மக்கள் கொள்கை இலவசத்தை கொடுக்காது. இலவசத்தை கொடுத்து 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 மக்களை வீணடிக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, என்னுடைய சேலம் மேற்கு தொகுதி மாநகரத்துல, சேலம் மாநகரத்தை பொறுத்தவரையிலே 45% பரப்பளவு எங்கிட்ட இருக்குது. வடக்கும் தெற்கு 2 தொகுதியிலையும் 55% தான் 2 தொகுதியுமே இருக்குது. இப்ப எங்க தொகுதி மக்களுங்க சாக்கடை வேணும் சாக்கடை வேணும்னு கதறாங்க. இப்ப கொஞ்சம் மழை வந்துட்டாவே எல்லா தண்ணியும் எங்கேயும் தண்ணி போக மாட்டேங்குது. இப்ப புதிதாக உருவாக்கப்பட்ட நகரங்கள், அதாவது உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாட் போடுவாங்க, 50 வீடு 100 வீடுன்னு பிளாட் போடுவாங்க. பிளாட் போட்டு எல்லாம் முடிச்ச பிறகு அவங்களுக்கு இப்போ வெறும் ரோடு மட்டும் போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ மாநகராட்சியில் நிதி வருது, வெறும் ரோடுக்கு மட்டும். இப்போ கூட 40 கோடி நிதி கொடுத்துருக்காங்க, ரோடு மட்டும்தான். நேற்று கூட நடந்த எங்களுடைய குழு கூட்டம், நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய என்னுடைய கமிட்டி மீட்டிங்கில் நான் கேள்வி கேட்டேன். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சாக்கடைக்கு நிதி இல்லை, கழிவு நீரை வெளியேற்றுறதுக்கு வழி இல்லை, இந்த மாதிரிலாம் அடிப்படை வசதி எதுவுமே செய்யாம நீங்க 1000 ரூபா பணம் கொடுக்குறேன், பெண்களுக்கு கொடுக்குறேன் இப்படின்னு சொல்றது நீங்க கொடுங்க. 1000 ரூபா இல்லை, நாங்க பாட்டாளி முடி சொல்றோம் 3000 ரூபா கொடுங்கன்னு சொல்றோம். 1000 ரூபா எதுக்கு பயன்படும்? வெறும் 1000 ரூபா எதுக்கு பயன்படும்? 1000 ரூபா எதுக்குமே பயன்படாது. 3000 ரூபா கொடுக்கணும்னு சொல்றோம். மகளிருக்கு உரிமை தொகை 3000 ரூபாய் கொடுக்க வேண்டும்ன்றது எங்கள் பாட்டாளி முடி நிலைப்பாடு. என்னோட மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதை வலியுறுத்துகிறார். ஆனாலும் கூட அடிப்படை வசதிகளையும் நீ நிறைவேற்றிட்டு இதை கொடுங்க. நீ 5 லட்சம் கோடி கடன் வாங்கிறீங்க, ஏன் இன்னும் 2 லட்சம் கோடி தான் கடன் வாங்கல? அல்லது மத்திய அரசாங்கத்திட்ட வலியுறுத்தி பணத்தை பெறுங்க. நீங்க மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நாணயம் வெளியிடுவதற்காக ஆட்சியாளர்களோடு ரொம்ப ஒட்டி உறவாடுறீங்க. ஏன் நிதி பெறுறதுக்கு மட்டும் ஏன் அவங்கள்ட்ட போய் சண்டை போட்டுருக்கீங்க? நிதி பெறுறது அந்த மாதிரி ஒட்டி உறவாடி நிதி பெறுங்க. இல்ல, இப்ப நீங்களுமே பாமக உங்களுக்கான தொகுதிகளுக்காக கூட்டணிக்காக போய் பாஜகவோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்க. உங்களுக்கு வேண்டிய தொகுதிகளுக்காக பதவிக்காக நீங்க சேர்ந்திருக்கீங்க. ஏன் இதே மக்களுக்கான குரலை நீங்க கூட்டணியில இருக்கீங்க இல்லையா? இல்லையா? நாங்க கேட்கறதுங்க ஒண்ணு வச்சுங்க, ஆட்சியில் இன்னைக்கு யாரு? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முதலமைச்சராக இருக்கிறாரு. அந்த அதிகாரம் அவருக்கு யார் கொடுக்குறது? ஏங்க இன்னைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எங்க தலைவர் மட்டும் முதலமைச்சர் இருந்திருந்தா இன்றைக்கு தமிழ்நாட்டில இருந்து இந்த மத்திய அரசாங்கத்திலிருந்து மிகப்பெரிய அளவிலான நிதியை பங்களிப்பை நாங்கள் எங்கெல்லாம் கொண்டு வந்துட முடியும். அதுக்காக எந்த அளவுக்கு மக்கள் நலனுக்காக இறங்கி போய் கேட்கணுமோ அந்த மாதிரி இறங்கி போய் கேட்டிருப்பாரு. இவங்க அதாவது தன் சுயலாபத்துக்காக, தன்னுடைய தந்தைக்காக, நாணயம் வெளியிடுவதற்காக மட்டும் மத்திய அரசாங்கத்தை கூட ரொம்ப ஒட்டி உறவாடுறீங்க. ஏன் இதுல மற்ற பண விஷயத்துல அவரோட போய் சண்டை போட்டு நிக்கிறீங்க? அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர் சார், அவருடைய வரலாறு நாங்க தான் சொல்றோமே. நிதி நான் எப்படின்னா நாணயம் 100 நாணயம் இல்லை, இன்னும் எதை வேணாலும் விடுங்க. கலைஞருக்காக நானே கேட்டேனே, என்னுடைய சேலம் மாவட்டத்துக்கு கலைஞர் நூற்றாண்டு விழாவில் எங்களுக்கு ஒரு அறிவுசார் மையத்தை கொடுங்கன்னு கேட்டோம். அப்போ கூட கலைஞர் நான் சேலத்தில் கலைஞருக்குமான தொடர்புகள் எல்லாம் பட்டியலிட்டு சட்டப்பேரவையில் பேசினேன். அதுக்கு முதலமைச்சர்கள் கூட என்னை ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அடுத்தாண்டு எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா மக்கள் நலனுக்காக எங்களுடைய பாட்டாளி மகிழ்ச்சியை பொறுத்தவரையிலே எந்த விதமான எங்களுக்கு கௌரவமே கிடையாதுங்க. நீங்களும் அந்த மாதிரி கௌரவம் பார்க்காம மத்திய அரசாங்கத்திலிருந்து பணத்தை வாங்குங்க. இல்ல, அதே கௌரவம் பார்க்காம கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி தலைமை பாஜக, பிரதமர் திரு நரேந்திர மோடியோடு மருத்துவர் திரு ராமதாஸ் ஐயா அவருக்குமே நெருக்கமான நட்பு இருக்கு, உறவு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் கேட்டு வாங்கி தரலாமே, கொண்டாடுவாங்களே மக்கள். ஒரு விஷயத்திலையுமே எங்க ஐயாவாகட்டும், நான் அன்புமணி ஆகட்டும் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. எங்க அதிகாரப்பூர்வமா இந்த செலவுகளை யாருங்க கொண்டு போவோம்? இப்ப நாங்க கேட்கறது வேகா கேட்கலாம். எங்க இந்திய அரசாங்கமே, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே எங்க தமிழ்நாட்டு நிதி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனா என்னென்ன சப்ஜெக்டுக்கு, எந்தெந்த திட்டங்களுக்கு, நகராட்சி நிர்வாகத்துறைக்கு நேற்று சொல்றாரு 5000 கோடி சாக்கடை வசதி வேணும்னு சொல்றாரு அந்த துறையோட செயலாளர். இந்த மாதிரி ஒரு துறைக்கும் ஒரு அந்த
திட்டத்தின் அடிப்படையில எவ்வளவு பணம் வேணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இல்ல இப்ப தமிழ்நாட்டுக்கு போதிய நிதியை ஒதுக்குவதில்லை அப்படிங்கிறது திமுக அரசாங்கத்துடைய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. மத்திய பாஜக அரசாங்கம் குறிப்பா இப்ப நிதிநிலை அறிக்கை வெளியிட்டப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அமைச்சர் அவங்க வெளியிட்டப்ப கூட தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையே இல்ல அப்படின்னா அந்த அளவுக்கு புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப முதல்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான். அவர் என்ன சொன்னாரு, எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா அப்படின்னாரு. இல்ல அவர் வந்துங்க அப்படி சொல்லிட்டு கூட தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல, எங்க தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காருல்ல. இல்ல மருத்துவர் திரு ராமதாஸ் அவர்கள் தான் அதை சொன்னாரு. அதாவது வேண்டிய நிதி வந்து கொடுக்கப்படல, இது வந்து ஏற்க முடியாத ஒன்று அப்படின்னாங்க. ஆனா திரு அன்புமணி ராமதாஸ் சொன்னது பாஜகவுக்கு சப்போர்ட்டா, மத்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா தான் அவர் பேசியிருந்தாரு. அந்த இடத்துல ஒரு முரண்பாடு இருந்தது. என்னுடைய தலைவராகட்டும் எங்களுடைய நிறுவன தலைவராகட்டும் 2 பேர்த்துடைய குரலும் ஒரே குரல் தான். ஒண்ணு எப்படின்னா 2 பேர் இந்த அந்த குரல்ல மாற்றுக்கிறதே கிடையாது. ஐயா என்ன சொன்னாங்க, உடனே சொல்லிட்டாரு இந்த மாதிரி நிதி எங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னாரு. இருந்தாலும் கூட எங்களுக்கு சின்னவுக்கு என்ன ஒரு ஆதங்கம், ஒரு வருத்தம்னா, இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக இவ்வளவு தூரம் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த மக்கள் வந்து எங்களை புறக்கணிச்சிட்டாங்களே, தருமபுரியில கூட எங்களை தோக்கடிச்சிட்டாங்களே ஒரு ஆதங்கத்துல தான் அவர் அந்த மாதிரி சொன்னாரே தவிர, மற்றபடி வந்து நம்ம வந்து எவ்வளவு மத்திய அரசாங்கம் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, அவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்றதெல்லாம் இல்லைங்க. இல்ல இப்ப நீங்க தருமபுரியில திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அரூர் சட்டமன்ற தொகுதியில அவங்களுக்கு வாக்குகள் பதிவாகல. அரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் பட்டியல் சமூக வாக்குகள் அங்க இருக்க மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்ப தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை பாமக முன்வைப்பதால பட்டியலின மக்கள் பாமகவை புறக்கணிச்சிருக்காங்க. அரூர்ல பெரும்பான்மையான மக்கள் பட்டியல் மக்கள் இருக்குன்னு சொல்றீங்க. அங்க அரூர்ல நாங்க 0 ஓட்டம் வாங்கியிருக்கிறோம். அங்க 49,000 இதர சமுதாயத்தை 48,000 ஓட்டு வாங்கியிருக்கிறோம். அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப இன்னொன்னு பாருங்க, சேலம் மேற்கு தொகுதியில நான் வெற்றி பெறுவதற்கு பட்டியல் சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னா, தென்னலகாபுரம், கோட்டகவுண்டம்பட்டி, இது தென்னலகாபுரம் உங்களுக்கு தெரியும். தென்னலகாபுரத்துல 5 பூத்து முழுக்க பட்டியல் சமுதாய மக்கள் வாழுகிற பகுதி. அதே மாதிரி கோட்டகவுண்டம்பட்டி முழுக்க 4 பூத்துமே முழுக்க பட்டியல் சமுதாய மக்கள் வாழ்ற பகுதி. சாமிநாயக்கம்பட்டியிலையும் 3 பூத்து முழுக்க பட்டியல் சமுதாய மக்கள் வாழ்ற பகுதி. அங்க எல்லாம் லேடி ஓட்டு வாங்கினது மாம்பழம் தான் வாங்குச்சு, நான் தான் வாங்கினேன். அப்ப அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சியும் மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த முறை பட்டியல் சமுதாய மக்கள் தான் இல்ல, பொதுவாக அந்த மாதிரியான எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தரவில்லை என்ற ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அந்த மாதிரி சில வார்த்தைகள் சொன்னது. சரி, இப்ப நீங்க சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் வேண்டும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகளே தொடர்ந்து முழங்கி கொண்டு இருக்காங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சாதி ஆணவ படுகொலையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பாமக ஏற்றுக்கொள்கிறதா? சாதி ஆணவ படுகொலை எங்க நடக்குது சொல்லுங்க? நிறைய நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க? கடந்த ஆண்டுலயே எக்கச்சக்கமாக நடந்திருக்கு. ஏங்க உணர்ச்சி படுகொலைகள் எல்லாம் போய் ஏங்க இப்ப நான் ஒரு 2 பேர் ரோட்ல சண்டை போட்டுக்கிறானுங்க, தண்ணி அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிறானுங்க, அடிக்கிறான், கீழே விழுவுறான், செத்து போயிடுறான். அதை போய் அவன் ஒருத்தர் தலித்தா இருக்கலாம், ஒருத்தர் வேற சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், அதை உடனே ஆணவ படுகொலை கொண்டு வருவீங்களா? இல்ல இது நீங்க போற போக்குல ஒரு கொலை நடந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, அவங்க என்ன பிறப்பு என்ன சமுதாயம் அப்படின்னு தெரிஞ்சுதான் போயிட்டு அது சாதி ஆணவத்தோட இன்னைக்கு இருக்கிற சட்டமே போதுங்க. ஆணவ படுகொலைக்கு இன்னும் ஒரு தனி சட்டம்லாம் ஏற்பட தேவையில்லை. இது சட்டமே சரியான சட்டம் தானே, இன்னைக்கு இருக்கிற சட்டமே போதுமே. இல்ல இதுல அதிக அளவுல பாதிக்கப்படுவது பட்டியலின மக்கள் தான். அப்ப நீங்க அவங்களும் எங்களை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மக்களுக்கான ஒரு அவசியமான தேவையான ஒரு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கங்க. நீங்க வந்து ஒட்டுமொத்தமா வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டுல பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது முதலிலே வருகிற அமைச்சர் பதவி, முதலமைச்சராக இருந்தாலும் அமைச்சராக இருந்தாலும் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு தருகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கட்சி ஆரம்பிச்சவர் எங்க ஐயா. அந்த கட்சி ஆரம்பிச்சு மத்திய அரசாங்கத்துல எங்களுக்கு அமைச்சர் பதவி வருது, சுகாதாரத்துறை அமைச்சர். முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அரசு பதவியில் ஒரு அங்கீகாரம் வரும் பொழுது அந்த பதவியை கட்சி ஆரம்பிச்சு 1989 சொன்ன வாக்குறுதியை தலித் எழில்மலைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை கொடுத்து, அதற்கு அடுத்து பொன்னுசாமிக்கு அந்த அமைச்சர் பதவியை கொடுத்து நிரூபித்து காட்டிய தலைவன் எங்க ஐயா.
எங்களை போய் நீங்க எப்படி போய் ஒரு பட்டியல் சமயத்துக்கு எதிரானவர்கள் பட்டியல் சமயத்துக்கு ஒரு 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 மாதிரியா பாக்குறீங்க, அப்படி பாக்குறீங்கன்னு சொல்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எப்படி அந்த மாதிரி ஒரு மனசு வருது? இல்லைங்க, பழைய வரலாறு அப்படி இருக்கு. எந்த வரலாறுமே இல்லைங்க. எல்லா வரலாறுலையுமே ஏங்க ஒண்ணு வச்சுங்க, மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் இணைந்து பயணத்தை தொடங்கினார்கள். 2 பேரும் இணைஞ்சு பயணத்தை தொடங்கியாச்சு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிறார். எங்க சென்னையில சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிறார். அந்த உண்ணாவிரத்தை முடிக்க சொல்லி யாரோ கேட்டாங்க. யார் கேட்டாலும் ஒத்துக்கலைங்க. அண்ணன் திருமாவளவன் அவருடைய தாயார் தைலாபுரம் தோட்டத்தில் வந்து உட்கார்ந்து, ஐயா நீங்க சொன்னாதான் என் பையன் கேட்பான், நீங்க வாங்கன்னு சொல்லி சொன்னதன் அடிப்படையில் வந்து ஐயா அவர்கள், தம்பி இந்த திருமாவளவன் உயிர் எங்களுக்கு முக்கியம், உடல் நலன் எனக்கு முக்கியம், எனக்குன்னா எங்க தமிழ்நாட்டுக்கு முக்கியம், தயவு செய்து இதை நீ முடிச்சு ஆகணும்னு சொல்லிவிட்டு சொன்னாரு. அவர் ஒத்துக்க மாட்டேனார். நானும் அன்னைக்கு கூட இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க போராடி அந்த உண்ணாவிரத்தை வாபஸ் பெற வைத்தார். அன்றைக்கு அப்பெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க, ஒட்டி உறவாடிட்டோம். வன்னியர்களும் தலித் மக்களும் நல்லா அப்படி இணைஞ்சு ஒரு வித்தியாசமா தமிழ்நாடு ஒரு நல்ல நிலை வரப்போட ஒரு நிலை இருந்துச்சு. அன்றைக்கு இந்த திராவிட கட்சிகள் எங்க 2 பேரையும் சூழ்ச்சியாலே பிரித்தார்கள். அன்றைக்கு இருந்த தலைவர் அன்னைக்கு முதலமைச்சர், அந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 2 பேருமே அதுல வந்து ஒரே ஒரு கருத்து. என்ன ஒரு கருத்து? பாட்டாளி மக்களையும் விடுதலை சிறுத்தையும் சேரக்கூடாது, வன்னியனும் தலித்தும் ஒன்று சேரக்கூடாது, இதை வந்து சமுதாய ரீதியா பிரிக்கணுங்கிறதுக்காக திட்டமிட்டு அன்றைக்கு அவர்கள் போட்டு பிரித்தது. இந்த வரையில அந்த பிரித்தாளுன்னு சொல்லிச்சு அப்படியே போயிட்டு அன்னைக்கு அவங்க தான் வேலை பார்த்துட்டாங்க. நிச்சயமா உறுதியா. அப்படிப்பட்ட திராவிட கட்சியோடவே கூட்டணி எல்லாம் வச்சிங்களே, அதிமுகவோடும் கூட்டணி வச்சிருக்கீங்க. அது வந்து அரசியல் நிலைப்பாடு. அது எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சின்ன கேட்க வேண்டிய கேள்வி, எங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. நான் சொல்றது எப்படின்னா, நீங்க சொல்றீங்கல்ல தலித்து எதிரானவர்கள் நாங்கன்னு சொல்றதுக்காக அதுக்கு இல்லவே இல்லை. அதுக்கு வரலாறு நான் சுட்டி கேட்டேன். சரி, இப்ப 10.5 வன்னியர் சமூக மக்களுக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவுல உள் இடஒதுக்கீடு அது எந்த நிலைமையில இருக்கு? தொடர்ந்து இடஒதுக்கீடு எங்களுக்கு 10.5 ரொம்ப கம்மிங்க. எங்களுக்கு 20% இடஒதுக்கீடு கொடுத்துருக்கணும். வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு 20% கொடுத்துருக்க வேண்டும். சாதியின் அடிப்படையில் எதில் 15 கேட்டோம். கடைசியா எங்க ஐயா வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவரிடத்துல 15% கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு கட்டத்துல ஒரு சூழல்ல அது 10.5 உருவாயிடுச்சு. ஒரு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை கொடுத்தார்கள். கொடுத்ததை திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள், எங்க ஐயா சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்தில் என் கால் படாதுன்னு சொன்ன தலைவர், இன்றைக்கு வாழும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், மக்கள் மீது எந்த விதமான ஒரு பதவிக்கு வராம தான் வந்து ஒரு மெழுகுவர்த்தியை போன்று தன்னை அழித்து கொண்டு இந்த நாட்டை இந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு மூத்த தலைவர் சட்டப்பேரவையிலே வந்து கெஞ்சி கேட்டார், எப்படியாச்சும் இந்த 10% கொடுங்கன்னு கேட்டார். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நம்முடைய முதலமைச்சர் பார்த்து கேட்டார். சட்டமன்ற கட்சியினுடைய பாட்டாளி முயற்சி தலைவர், நம்முடைய பாட்டாளி கௌரவ தலைவர் அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் மாசக்கணக்கில் தினம் போய் செக்ரட்டரியில் உட்காந்துட்டு முதலமைச்சர் அமைச்சர்களை போட்டு கெஞ்சினார். இது மாதிரி எங்களுடைய பொறுப்பான எல்லாம் பார்த்து கேட்டோம். ஆனால் கொடுத்திருக்க முடியும், ஆனால் கொடுக்க மறுத்து விட்டார்கள். எங்களுக்கு மத்திய அரசு தானே ஏங்க அது என்னங்க, என்ன சொல்லுச்சு சட்டம், நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, இதை ப்ரூவ் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. தரவுகளை கொடுத்துட்டு கொடுங்கன்னு சொல்லிச்சு. தரவுகளை யார் கொடுக்கணும்? பாரதிதாசன் ஒரு ஆணையம் போட்டாங்க. அந்த ஆணையம் பார்த்து நினைச்சிருந்தா நீங்க நினைச்சு பாருங்க, அவரு ஒரு நீதியரசர், அவருக்கு முழுசா சுதந்திரத்தை கொடுத்து எடுக்கிறதுனா, ஏங்க டிஎன்பிசி யார் கண்ட்ரோல் இருக்குதுங்க? அமெரிக்கா கண்ட்ரோல இருக்குது. தமிழ்நாடு தேர்வாணையம் யார் கண்ட்ரோல் இருக்குது? அந்த தமிழ்நாடு தேர்வாணையத்துல போய் மொத்தமா வன்னியர்கள் ஐஏஎஸ்ல இருந்து கீழே இருக்கிற பியூன் வாட்ச்மேன் வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்கான்னு லிஸ்ட் வாங்க முடியாது இல்லையா? இப்ப சமீபத்துல ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வெளியான அந்த தகவல் கூட 10.5 விட பல துறை நான் கேட்கிறேன் மக்கள் அதிக பலன்களை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்திகள். நான் கேட்கிறேன் 10.5% அந்த வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு அது எவ்வளவு கொடுத்துருக்கான்னு சொல்லிவிட்டு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அவருக்கு வந்த பதில், எங்களுடைய கட்சி தொடர்களுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? தெளிவாக சொல்லிருக்கிறாங்க, இது வந்து அரசினுடைய ரகசிய கோப்பு, இதை பொதுவெளிக்கு தர முடியாது, இதை தகவல் உரிமை சட்டத்தில் இது கவர் ஆகாதுன்னு சொல்லி கடிதம் வந்திருக்குது. அப்படி இருக்கும்போது
இப்போ ஒரு கடிதத்தை இவங்க வெளியிடுறாங்கல்ல, அது முழுக்க முழுக்க பொய்யானதுங்க. அது ஆதாரத்தோட வெளியிட சொல்லுங்க, ஆதாரத்தோட கொடுக்க சொல்லுங்க. அது சும்மாவே யாரோ ஒருத்தர் ஒரு ஏதோ ஒரு சும்மா ஒரு 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 தோராயமான ஒரு அறிக்கையை வச்சுக்கிட்டு 14% வன்னியருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. நான் கேட்குறேங்க உங்ககிட்ட, இப்போ ஒரு ஒரு இதுக்கு டெப்டி கலெக்டர் இருக்கிறாங்க, குரூப் 1 ஆஃபீஸருங்க, அவங்க எத்தனை பேர் வன்னி இருக்கிறாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் வன்னி இருக்கிறாங்க? டிஎஸ்பி இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க டிஎஸ்பி இருக்கிறாங்க, எத்தனை பேர் வன்னி இருக்கிறாங்க சொல்லுங்க? நாங்களாம் கேட்டிருக்கிறோமே. தகவல் உரிமை சட்டத்தில் எங்களுடைய வழக்கறிஞர் பால் அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் கொடுக்க மறுக்கிறீங்களே. சரி, அப்போ தொடர்ந்து புறக்கணிக்கப்படுறாங்க திமுக அரசாங்கம். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குதுங்க. வன்னியர்களை இந்த ஆட்சிக்கு பிடிக்காது. அப்படி இல்லையே, இந்த ஆட்சியில 3 முக்கியமான அமைச்சர்கள் அந்த சமூகத்தை ஒரு சீனியர் அமைச்சர் திரு துரைமுருகன், திரு எஸ்.எஸ். துரைமுருகன் பாவங்க, அவரை போய் முக்கியத்துறை கொடுத்துருக்கான்னு சொல்றீங்க. ஏங்க ரஜினிகாந்த் விட்டு கேவலப்படுத்துறாங்க பொது வெளியில. இவங்களே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இவர் வந்து அடங்காப்பிடாரி, இந்த பழைய மாணவர் போக மாட்டேன். நான் கேட்கறேங்க, ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்க, நீங்க பாத்தீங்களா சார்? அப்படி சொல்றதா செய்தி வர்றது தான், உங்களை மாதிரி பத்திரிகையில் படிச்சது தான். நான் கேட்குறேன், இன்னைக்கு துரைமுருகன் அவர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்றாரு. நான் இன்னைக்கு கேட்குறேங்க, எனக்கு அவர் கூட நெருக்கமான உறவு கிடையாது, அதிகமான பழக்கம் கிடையாது. ஆனால் சட்டப்பேரவையில் இந்த 3 ஆண்டுகள் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு சட்டமன்றத்தை சிரிக்க வைக்கணும்னாலும் அவரால் முடியும், சிரிச்சுக்கிட்டு இருக்க சட்டமன்றத்தை சண்டை போட முடியும் அவரால் முடியும். நல்லா போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் உணர்ச்சி வசப்பட்டு அழுக வைக்க முடியும். நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அடிக்கடி எதிர்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்கும் கருத்து மோதல் ஏற்படும். அந்த நேரத்தில் அவை முன்னவர் என்ற அடிப்படையில் அதை அழகாக திறம்பட சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவருங்க. அவருடைய அனுபவம். அவரை போய் ஒரு திரைப்படத்தில் நடிகர் அவருக்கு நாட்டை பற்றி என்னங்க தெரியும்? தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவரை வந்து, நானும் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அதிதீவிரமான ரசிகன் நான். அவர் வந்து அந்த துரைமுருகன் அவர்களை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இல்லையா அவரே அது என்ன காரணம்? முழுக்க அவர் வன்னியருங்கிற ஒரே காரணத்தினால அவர் அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. இல்ல அப்படி எதுவுமே இல்லையே. இந்த வன்னியர் சமூக மக்களுக்கான இடஒதுக்கீடு 20% எம்பிசின்னு கொண்டு வந்தது திமுக ஆட்சியில தான் சார். அதனால வன்னியர் சமுதாயத்துல பொதுச் செயலாளர் அவர் இருக்காருங்க, அவரை காலி பண்ணு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் காலி பண்ணி வேற ஜாதிக்காரங்கள பொதுச் செயலாளர் கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக அவரை அவமரியாதைப்படுத்தி அசிங்கப்படுத்தி எப்படியாச்சும் அவர் வெளியில ராஜினாமா பண்ணிட்டு போகணும்னு அவங்களோட ஆசை. இல்லைங்க, அப்ப நீங்க எல்லாரையும் சமூகமா தான் நீங்க பாக்குறீங்க. யாரு அதெல்லாம் ஏங்க நான் எப்படி நான் சமூகமா பாக்குறதுன்னா எப்படிங்க அப்படியே பாக்குறேன்? துரைமுருகன் அவரை இந்த காரணத்துக்காக தான் ஓரம் கட்ட உறுதியா டெஃபினட்டா அது எல்லாமே சொல்றாங்க. இல்ல பின்னாடி திரு ரஜினிகாந்த் அவருமே என்னுடைய நண்பர் அப்படின்னு பேசியிருக்காரு. சீனியர் அமைச்சர் திரு துரைமுருகன் அவருமே நகைச்சுவைய பகைச்சுவையா மாத்தாதீங்க, பாக்காதீங்க. அவரை மிரட்டினா அவர் என்ன பண்ணுவாங்க பாவம்? யார் மிரட்டினா? துரைமுருகன் கூப்பிட்டு நீ இப்படி பேச அப்படி பேசுனா நீ எது பண்ணாலும் வாங்கிட்டு தான் போகணும்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு பாவம்? அவர் பாவம், அவர் அப்பா நல்ல மனுஷன் இல்ல. இப்ப தொடர்ந்து நீங்க அடிக்கடி பாமகவும் திரு துரைமுருகன் அவருக்கான ஒரு சப்போர்ட்டான குரலை வெளியில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், அறிக்கைகள் அப்படின்னு வருது. சீனியர் அதெல்லாம் கிடையாதுங்க. துரைமுருகனுக்கு மட்டும் இல்லைங்க, நாங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டர் தான், நல்லா செய்யறவங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட்டர் தான். ஏங்க நாங்கள் கேட்குறோம், இப்போ வந்து எந்த அமைச்சர் நல்லவங்க, எந்த அமைச்சர் நல்லவங்க இல்லை, எந்த அமைச்சர் வேண்டப்பட்டவங்க நாங்கள் யாரையுமே நாங்கள் போய் கேட்குறோம். எனக்கு இப்போ கூட பாருங்க, எனக்கு எப்படின்னா ரோடு வேணும்னு கேட்டோம். நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு சேலத்தில் எனக்கு இந்த இது புது ரோடு உங்களுக்கு தெரியும், ஜங்ஷன் தாண்டி நம்ம தாரமங்கலம் ரோட்டில் புது ரோடு ஒரே விபத்து பகுதியாக இருக்குது. எனக்கு ஒரு ரவுண்டான போட்டு கொடுங்கன்னு கேட்டோம். 5 கோடி ரூபா பணம் கொடுத்தாரு. ஏவா வேலைன்னு. அதுக்குன்னு நாம் அவரை போய் திட்ட முடியுமா? கேட்குறாரு. நான் தொகுதிக்கு 10 கேட்குறோம், 2 கொடுக்குறாங்க, சந்தோஷமா ஏற்றுக்கிறோம். நம்ம நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கூட ஃபேர்லன்ஸு கொஞ்சோண்டு மழை வந்தாவே அப்படியே மிதக்கும், ஒரு அடி தண்ணி நின்றுக்கும், தண்ணி வடிகாலே இல்லை. அதுக்கு என்ன கேட்டோம், அவர்கிட்ட போய் கேட்டேன், அண்ணா இந்த மாதிரி நான் அந்த ஃபைனான்ஸுக்குள்ளே ஒரு வாய்க்கா வெட்டி கொடுனா அப்படின்னு கேட்டேன். எவ்வளோப்பா ரேட்டு? நான் அந்த இதெல்லாம் படம் பட்ஜெட் போட்டு கொடுத்தாங்க, 8.5 கோடி ரூபா. போய் கேட்டேன், அவர்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நான் பாராட்டி தான் செய்வேன், அது கொள்கை ரீதியான பாராட்டு.
ஒரு எவனா எங்களுடைய இனம் புறக்கணிக்கப்படுதுங்கும் போது அதையும் அந்த வேதனையை வருத்தி நான் சொல்லிதானே ஆகணும். இல்லையே, தேர்தல் நேரத்துல மட்டும்தானே பாமக 10.5 அப்படின்னு பேசுறாங்க. விக்கிரவாண்டி தேர்தல் நடக்குதுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்த நேரத்துல திடீர்னு அந்த விஷயத்தை எடுத்து பேசினாங்க. அதெல்லாம் பெரும்பான்மை சமுதாயம் வன்னியர் அப்படின்னு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கும் 10.5க்கும் எங்க ஐயா என்றைக்கு எங்க ஐயாவுடைய பொது வாழ்க்கை 45 ஆண்டுகள், என்றைக்கு அவர் பொது வாழ்க்கை மருத்துவராக இருந்து பொது வாழ்க்கை வந்தாரோ அன்னையிலிருந்து இன்று வரையில அவருடைய ஒரே லட்சியம், ஒரே குறிக்கோள், ஒரே நோக்கம் இடஒதுக்கீடு. அவர் கேட்கற இன்னொன்று நீங்க புரிஞ்சுக்கணும், வன்னியருக்கு மட்டும் இடஒதுக்கீடு கேட்கிற தலைவர் எங்க டாக்டர் ஐயா இல்லை, அனைத்து சாதிக்குமே சாதி வாரி கணக்கீடு எடுங்க. எந்த சாதி எப்படின்னா சின்ன ஒரு எப்படின்னா 10,000 பேர் ஒரு ஜாதி இருக்குன்னா கூட அந்த ஜாதிக்கும் அவங்களுக்குன்னு ஒரு தனியான பிரதிநிதித்துவம் கொடுங்க, அவங்களுக்கும் தனியான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு தான் சொல்றாரு. நான் இது எப்படின்னாங்க சாதி தலைவர் இல்லை எங்க ஐயாவும் எங்க அண்ணன் அன்புமணியும் சாதிகளுக்கான தலைவர்கள். எந்தெந்த ஜாதிகள்லாம் நாட்டுல பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த ஜாதிகளுக்கான குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இவருடைய மருத்துவர் ஐயாவும் அண்ணா அன்புமணி அவர்கள். பாமகவால எந்த சாதிகளும் பாதிப்பை சந்திக்கலையா? எந்த சாதிகளும் பாதிச்சதுல பாமகவால நான் கேக்குறேங்க, அருந்ததியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வந்ததுன்னா அது பாட்டாளி மகிழ்ச்சி இல்ல, அது திமுக தானே கொடுத்தாங்க. போராடுறது ஐயாங்க, போராடுறது ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடைய போராட்டத்தினாலதான் அந்த அருந்ததியருக்கு இடஒதுக்கீடு வந்துச்சு. இஸ்லாமியர்களுக்கு தனி உள்ளூர் ஒதுக்கீடு அதை பெற்று தவிர எங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா, பழனி பாபா அவரும் 2 பேர் இணைஞ்சு அதற்கான கூட்டு இயக்கம் நடத்தி அதில் கிடைச்சதான் அந்த இஸ்லாமியருக்கான இடஒதுக்கீடு. இந்த மாதிரிங்க அதெல்லாம் பெற்றுக் கொடுத்த தலைவருக்கு அவர் சார்ந்திருக்கிற ஒரு மாபெரும் சமுதாயம், இந்த நாட்டில் இருக்கிற 20க்கும் அது எப்படின்னா 2.5 கோடி ஜனங்கள் கொண்ட சமுதாயத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லையாங்கிறது தான் அவருடைய இயக்கம். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய பாஜக அரசாங்கம் செய்ய வேண்டும். சரி, பீகார்ல போய் எடுத்தாங்க இல்ல, சரி நீங்க கூட்டணியில இருக்கிறவங்க தொடர்ந்து அதாவது திமுகவை டார்கெட் பண்ணும், திமுக அரசாங்கத்தை திட்டணும், அது மட்டும்தான் பாமகவுடைய ஒரே நோக்கமா இருக்கு. அவங்க பாஜக கிட்ட கேட்டு நாடு வாரியாக நீங்க மாநில வாரியாக எல்லா மாநிலங்களையும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா கேட்க மாட்டாங்க. திமுகவை திட்டுறதுங்கிறது நான் தான் சொன்னேனே, நான் தான் முதல்ல சொன்னேனே, சில அமைச்சரெல்லாம் சொல்லி அவங்களாம் பாராட்டுறேன்னே. ஏதோ எங்களுக்கு கேட்கறத கொடுக்குறாங்க தொகுதி இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கமே திரும்புறது கிடையாது. ஆனா ஸ்டேட் கவர்மெண்டா எது வேணாலும் பண்ணலாங்கிறதா பாமகவுடைய அஜெண்டாவா இருக்கு. பாருங்க, ஒண்ணு மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி நீங்க சொல்றீங்க. திமுகவுடைய கொள்கை என்ன? மாநிலத்துல எங்களுக்கு சுயாட்சி வேணும், மத்தியில கூட்டாட்சி வேணுங்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற சுயாட்சி, நான் சட்டமன்றத்தை தான் பேசினேன், அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. ஏன் நிதிஷ்குமாருக்கு இந்த அதிகாரம் அவரும் பீகாருடைய முதலமைச்சர், அவரும் எடுத்தாரு கணக்கெடுப்பு, நீங்க எடுங்க. ஏங்க ஒன்று வச்சுங்க, 69% இடஒதுக்கீட்டுக்கு அட்டவணை 9ல் அம்மா முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் சேர்த்ததுனால தப்பிச்சுட்டு இருக்கிறோம். அதையும் கூட நீதி அரசர்கள் யாராச்சும் எடுத்து தேவையில்லாம குழப்பத்தை பண்ணக்கூடாது, நீங்க இப்பவே சாதிவாரி கணக்கெடுப்பு, அதாவது மத்திய அரசாங்கம் எடுக்கல, மாநில அரசாங்கம் எடுத்து அதை நீங்க ஒரு புள்ளி விவரத்தை கையில வச்சுக்கங்க. அது என்ன தப்புங்க? புள்ளி விவரத்தை எடுத்து கையில வச்சுது என்ன தப்பு? எதுக்கும் செலவு பண்றோம், ஒரு 500 கோடி செலவாகுன்னு சொல்றாங்க. பீகார்ல அவ்வளவுதான் செலவு பண்ணி எடுத்தாரு. அது மாதிரி ஒரு புள்ளி விவரத்தை எடுக்கல, என்ன தப்புங்க? ஏன் செய்ய மறுக்கிறார், இல்ல செய்ய தவறுகிறார்? செய்ய தவறாருன்னா என்ன காரணம்? வன்னியர்கள் பெரும்பான்மையான சமுதாயம், வன்னியர்கள் பெரும்பான்மையான சமுதாயங்கிறது ஊரலோகத்துக்கு அப்பட்டமா வெளிப்பட்டுரும். அதே மாதிரி தலித் சமுதாயம், வன்னியர்கள் தலித் 2 சமுதாயம் தான் பெரிய சமுதாயம். இந்த 2 சமுதாயமும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டா எப்படின்னா சிறுபான்மையினர்கள், அதாவது சின்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரிய அளவில் லாபி பண்ணி வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது. எங்களை இந்த 2 சமுதாயமும் ஆஹா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா எங்களுக்குள்ள ஒற்றுமை வந்துச்சுன்னா எங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இல்ல, ஆனா தேர்தல் நேரத்துல வாக்குறுதிகள் கொடுக்கறப்ப அனைத்து சமூகத்துடைய வளர்ச்சிக்கான ஒரு திராவிட மாடல் அரசாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 3 ஆண்டு ஆட்சியும் அனைத்து சமூகத்தினரையும் வளர்ச்சி சார்ந்து கொண்டு போயிட்டு இருக்கோம் சொல்றாங்க. நான் கேட்கறதுங்க, அனைத்து சமுதாயத்துங்க முதல்ல இருக்கட்டுங்க, தமிழ்நாட்டுல தமிழங்கிட்ட விடுங்க. உயர் அதிகாரிகள் டாப் ஹெச்ஓடிஸ் பாதிக்கு மேல வடநாட்டத்தை சேர்ந்தவங்க தாங்க இருக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் இல்லைங்க. அப்படின்னா என்ன, தமிழர்களுக்கு அறிவு இல்லையா? தமிழ் அதிகாரிகளுக்கு அறிவு இல்லையா? அவர்களுக்கு திறமை இல்லையா? ஏன் அவங்களாம் புறக்கணிச்சுட்டு வடநாட்டு அதிகாரிகளே போடுறீங்க? மற்றவங்களை விடுங்க, சாதி வாரியா விடுங்க, தமிழ்நாட்டை தமிழ் ஆள்ட்டுங்க.
சரி, இப்ப தமிழ்நாட்டு அமைச்சர்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கு உங்களுடைய பார்வையில? நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, இல்ல கடுமையான விமர்சனங்கள்னு பட்டியலிட்டு இருக்கீங்க. நான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி ஒரு கடிதம் எழுதினேன். பார்த்தேன், நீங்க இப்ப படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னாங்க, சட்டமன்ற உறுப்பினர்களை இன்றைக்கு இருக்கிற அமைச்சர்கள் மனிதனாவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. எம்எல்ஏவை மதிக்கிறது ரெண்டாவது பட்சங்க. எம்எல்ஏவா மதிக்கிறது கூட அது இது இல்லை, மனிதனா முதல்ல மதிக்கணுங்க. ஒரு உதாரணத்துக்கு மந்திரி வீட்டுக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுங்களேன், போனால் அருமையாக சாப்பாடு போடுவாங்க, அட்டகாசமாக காஃபி கொடுப்பாங்க. இதை தவிர தொகுதி சார்ந்தோ தனிப்பட்ட பரிந்துரைக்கோ எதுக்கும் வேலை கிடையாதுங்க. எல்லாமே இப்போ சப்ரிஜிஸ்டர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பத்திரப்பதிவுத்துறை அந்த துறையுடைய அமைச்சர் ரொம்ப நல்ல மனுஷர், அருமையாக பேசுவார், அருமையாக சிரிப்பார். அப்பப்பா அதில் புதைந்து கிடக்கிறதெல்லாம் நான் வந்து சிபிஐ இப்போ எல்லாமே இது பண்ணுறது தயாரிச்சுட்டு இருக்கிறேன். மொத்தமாக எவ்வளோ அதில் ஊழல் நடந்திருக்குது, எவ்வளோ பணம் அதில் விளையாண்டுருக்கு, பத்திரப்பதிவுத்துறை மற்றும் அந்த இதில் வணிக வரித்துறையில் அந்த அமைச்சர் மேலே நான் வந்து இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட போகிறேன். திரு மூர்த்தி அவர் மீது. ஆமாம், அது குறித்து இப்போ எல்லாமே அந்த ஒரு துறையை மட்டும் இது அந்த துறை தான் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்குது. சரி, நீங்க பரந்தூர் விமான நிலையம் அதற்கான போராட்டங்களை பாமக அப்பப்ப செஞ்சிருக்காங்க, என்எல்சி. ஆனா இது எதுவுமே தொடர்ச்சியாக அந்த மக்களுடைய குரலை பதிவு செய்யற மாதிரி தெரியலையே. ஒரு அடையாள போராட்டம் மாதிரி தானே பாமக. அடையாள போராட்டம் இப்போ கூட பாருங்க, சேலத்துல குப்பைமேடு இருக்குது, ஏற்காடு அடிவாரத்தில் குப்பைமேடு இருக்குது, அதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்துருக்கிறோம். இப்போ எப்படின்னாங்க, போராட்டத்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களுக்கு வந்துங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏற்காடுல குப்பைமேடு ஒரு இஷ்யூவை நான் எடுத்து பண்ணுறேன்னா, எனக்கு ஐயா அண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே எனக்கு உத்தரவிட்டிருக்காரு, இது எப்படியாச்சும் அது மூடி ஆகணும்னு. நான் தினமும் அங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாதுங்க. அதுக்காக நேரத்தை ஒதுக்கி அதுக்கான ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர, நாங்கள் இப்போ எங்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு வந்தார், போராடினார், அவருக்கு அதே வேலையை பார்த்துட்டு இருக்க முடியுமா? அதுக்காக அந்த மக்களுக்காக அனைத்து நிலையிலையும் போராட்டத்தில் நாங்கள் துணை நிற்கிறோம். மற்றபடி இப்போ இன்னைக்கு இந்த கார் ரேஸு, நீ தேனாரும் பாலாரும் ஓடுதுங்க தமிழ்நாட்டில். இந்த கார் ரேஸுக்கு 55 கோடி, எவ்வளோ கொடுமைங்க. இப்போ நான் வந்தேன், எம்எல்ஏ ஆசிலேருந்து வெளியே வந்தேன், அப்படியே காங்கிரீட்டு இத்தோத்த சோடு பாலம் மூலமாக இருக்குதுங்க. அது எதுக்கு பயன்படும்? அது மிகப்பெரிய ஒரு அது எப்படின்னா, அது எதுக்குமே பயன்படாது இல்லையா. அந்த கார் ரேஸ் நடத்தினால உலகத்துடைய கவனம் நம்முடைய சென்னை மீது திரும்பி இருக்கு இல்லையா. சரி, அதனால என்ன பயன்? இல்லையே, முதலீடுகள் வரலாம். கார் ரேஸ் அருமையா, கார் ரேஸுக்குன்னு ஒரு இடம் இருக்குதுங்க, அந்த இடத்த மேம்படுத்தி அங்க பண்ணியிருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். 2026 புதிதாகவும் களத்துக்கு வராரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு நடிகர், அதனுடைய தலைவர் திரு விஜய். அவங்களுடைய புதிய கட்சி ஒண்ணு உருவாகுது. தொடக்கத்துல பாமக கடுமையாக நடிகர்கள், திரைத்துறை சார்ந்தவங்க உடனடியாக அரசியலுக்கு வரத விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப எப்படி பாக்குறாங்க? எங்களுடைய தலைவர் தான் சொல்லிட்டாங்களே, அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், யாரு வேணாலும் அரசியலுக்கு வரலாம், அவர் வந்திருக்கிறாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, இந்த 3 ஆண்டு திமுக ஆட்சிக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரா? மௌனம் தான் என்னுடைய மார்க்கு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்களை மனம் திறந்து பேசுனீங்க. உங்களுடைய பாணியில மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி. ஆடி வந்தாச்சு, அப்போ ஆஃபர்ஸும் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்? ஆமாங்க, ஜூலை 1 ஆகஸ்ட் 16 வரை நம்ம மதுரை மஹன்யாஸில் நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு 5% முதல் 55% வரை ஆடி தள்ளுபடி விலையில கிடைக்கும். இது பெண்களுக்கான பிரத்யேக ஆடியகம்.